திருமூழிக்களம் ஆயிற்று. திருமூழிக்களத்துக்கு கீழே எர்ணாகுளத்துக்கு வடக்கே வாமன கஷேத்திரம் என்கின்ற திருக்காட்கரை, திருக்கார்கரை அப்பன் சொல்லுவா. இதுவும் திருன்னு சொல்லக்கூடாது, திருக்கார்கரான்னு சொல்லுவா. திருக்கார்கரை அப்பன் வசத்தியான கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்தின் கல்வெட்டுப்படி இங்குத்தான் ஓணப்பண்டிகை உருவாயிற்று. இதுக்கு ஓணக்ஷேத்திரம்னு பேர். கேரளத்திலேயே ஓணம்னா திருக்கார்கரை கஷேத்திரம் தான் வசத்தியான. ஆனா பெருமாள் எப்படி? எல்லா பெருமாளும் ஒரே மாதிரி இருப்பான்னு நான் முதலே சொல்லிட்டேன். நீ நின்றுட்டு இருப்பாரா, படுத்துட்டு இருப்பாரா, எல்லாரும் குருவாயூரப்பனோட அச்சுதான். அதனால இந்த திருக்கார்கரை அப்பன் பெரும் செல்வ நாயகி. கபிலருக்கு பெருமாள் வாமனனாக காட்சி கொடுத்தார். கொஞ்சம் குழப்பமா இருக்கே சுவாமி, போன வருஷம் நீங்க சொன்னேன் இந்த வாமனன் குஜராத்ல நடந்ததுன்னு சொன்னேளே, பீகார்ல பிறந்தார், குஜராத்ல വാമനാവതാരം ത്രിവിക്രമാവതാരം, കേരളം എവിടെ വന്നു? കേരളം ആക്ഷൻ റീപ്ലേ ആണ്. മനസ്സിലായോ? பின்னாடி அந்த முன்னாடி நடந்த சம்பவத்தை கபிலர் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணார். பெருமாளே, அன்னைக்கு வாமனனா வந்தியாமே, திரிவிக்ரமனா உலகளந்தியாமே, மறுபடியும் அந்த தரிசனத்தை எனக்கு இந்த இடத்துல கொடுக்க மாட்டியான்னு கேட்டவுடனே பெருமாள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணி எடுத்த இடம் தான் திருக்கார்கரை. திருக்கார்கரைங்கிற க்ஷேத்திரம் ஓணத்திருவிழா. இப்ப இது என்ன எடுத்து நம்ம பெரிய இப்ப எல்லாரும் இப்ப லிபரல்ஸா இருக்கணுமே, ஓகேஸ்வரா, ஓகநாயகா, மோஸ்ட் ஓக் அந்த மாதிரி ஆயிடுது. இப்ப என்னன்னா, ஓணம்ங்கிறது செக்குலர் ஃபெஸ்டிவல் ആണ്. அது ஒரு செக்குலர். എന്താണ് செக்குலர்? இது ஓணம் எங்கேருந்து வந்தது? திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல. நட்சத்திரம் 27 இருக்கு இல்லையா, அதுல ஒரு நட்சத்திரத்துக்கு ஸ்ரவணம்னு பேர். ஸ்ரவணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம். அதிதிக்கும் கஷ்யபருக்கும் குழந்தையா பெருமாள் பிறந்த தினம் ஸ்ரவணம். ஸ்ரவணம்ங்கிறது தமிழ் மொழியில திருவோணம். ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு, அதை சுருக்கி ஓணம்ங்கிறோம். திருவோணம்ங்கிறது வாமனனுடைய ஜெயந்தி. பெருமாள் வாமனன், வாமனன் செக்குலரா தெரியல, வாமனன் பெருமாள். அந்த வாமனனுடைய ஜெயந்தி, ஜெயந்திங்கிற வார்த்தை செக்குலரா தெரியல, ஜெயந்தி அந்த நட்சத்திரத்தை கொண்டாடுறோம். திருவோணம்ங்கிற ஓணம் செக்குலரா அல்ல. பூகோளம் கழிச்சு சத்யை இட்டு மம்முக்கா அல்லே கொண்டாடினது. மம்முக்கா கொண்டாடட்டும், ஆனா அது ஓணம்ங்கிறது ஹிந்து ஃபெஸ்டிவல் ആണ്. இப்படி நம்ம லிபரலா இருந்து 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 தீபாவளி செக்குலரா எடுத்து எல்லாம் செக்குலர் ஆயிடுச்சு. இப்ப யார் பெருமாளை மட்டும் இன்னும் செக்குலரா மாத்தல, இன்னும் நாராயணன் கூட செக்குலரா மாறிடுவார். அதனால எல்லாருக்கும் பொது பெருமாள். இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், ஓணம்ங்கிறது யார் வேணாலும் கொண்டாடலாம், அதை நம்ம தப்புன்னு சொல்லல. பட் டோன்ட் டேக் அவே த ஹிந்து டேக் ஃப்ரம் இட். இது பாரத தேசத்துல ஓணம்ங்கிற திருவிழா பெருமாளுடைய ஜெயந்தியை கொண்டாடுது. நீங்க போக்குவலம் இடுறேள், ஆளன் ஓளன் அடப்பிரதமன் சக்கவரட்டி எல்லாம் பண்ணலாம், அதுல முளகூட்டல் எல்லாம் பண்ணுங்க, ஆனா பெருமாளுடைய ஜெயந்தின்னு மறக்க கூடாது பாருங்க. அதனால இந்த ஓணம் திருவிழா ஏற்பட்ட ஊர் இந்த ஊர் திருக்கார்கரை அப்பன். இந்த ஊருக்கு இன்னொரு பெருமை இருக்கு, அதையும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒரு பெரிய தனிகராக இருந்தவர் ஏழை ஆயிட்டார். அவர் மறுபடியும் தனிகராக வேண்டும் என்பதற்காக அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை மேற்கொண்டார். என்ன பண்ணலாம்? வாழைத்தோட்டம் வைக்கலாம். ஆனா ஒரு வாழை பிழைக்கல. அப்ப என்ன பண்ணாராம், ஒரு வாழைக்கன்றை வைத்துக்கொண்டு இந்த பெருமாள் எதிர்க்க பிரார்த்தனை பண்ணாராம், என்னை எப்படியாவது ஒரு செல்வந்தனாக்கு. மறுபடியும் அந்த வாழைக்கன்றை நட, வாழையடி வாழையாக அது நன்றாக தோட்டம் வளர, அதிலேருந்து பழங்கள் வர ஆரம்பித்து பெருமாளுக்கு இவர் ஏதேனும் ஒரு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வந்த பழத்தை ஸ்வர்ணமயமாக்கி, கேரளால கல்யாணங்கள்ல எல்லாம் இந்த 10 கிராம் 10 சவரன்லாம் கிடையாது, எல்லாம் 4 kg 5 kg தான் கோல்டே. மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை நடக்கும் போதெல்லாம் அந்த ஹாரம் வந்துட்டே இருக்கும். கூட கோல்டுலயே ஒரு வாழைப்பழம் பண்ணி போட்டுட்டார் இந்த பெருமாளுக்கு. ஏன்? அந்த பெருமாளுடைய நேத்திர கட்டாட்சத்தால தானே இந்த வாழைப்பழம் வந்தது. நேத்திர கட்டாட்சத்தால வந்த பழம் நேத்திர பழம். அந்த நேத்திர பழம் தான் மருவி நேந்திரம் பழமாச்சு. ஏன்னா பெருமாளுடைய நேத்திர கட்டாட்சம் இல்லையா, நேந்திரம் பழம். ஸ்வர்ணத்திலேயே அழகான ஒரு வாழைப்பழத்தை பண்ணி இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்கார். கொஞ்சம் இப்படி பிரதட்சமா வரதுக்குள்ள பழம் காணும், சொர்ண பழம் காணும். நல்ல பழம் அப்படியே இருக்காது, யாரும் சாப்பிடல, சொர்ண பழம் காணும். உடனே அங்க பாவம் ஊமையா ஒரு எப்பவுமே மௌன விரதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யோகி இருந்தார். அந்த யோகி மேல பழிய தூக்கி போட்டா, இந்த சாமியார் தான் கடத்தி விட்டார், எடுத்து விட்டார். அதை என்ன யோகியால ரொம்ப துக்கம் தாழ முடியவில்லை. உடனே அந்த கோவில் நம்பூதிரி என்ன பண்ணார், அந்த பெருமாள் சன்னதியை சுத்தம் பண்ணும் போது அந்த அந்த கோமுகம், அந்த அபிஷேக ஜலம் போனோம் இல்லையா, திருமஞ்சன ஜலம், அதுல அந்த வாழைப்பழம் மாட்டிட்டு இருக்கு. உடனே ஸ்வர்ணத்தை தூக்கி கொடுத்த உடனே இவெல்லாம் வருத்தப்பட்டா. அதுக்குள்ள அந்த யோகி தற்கொலை செய்து கொண்டார் இந்த கோவில்லையே. அந்த தற்கொலை செய்து கொண்டதால் சாநித்தியம் குறைஞ்சுடுத்து. அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் நஷ்டமெல்லாம் ஏற்பட, அப்போ யக்ஷி, அதாவது கேரளத்துக்குலாம் போனீங்கன்னா நிறைய தாந்திரீகம் இருக்கும். ரொம்ப இந்த மந்திர நாராயணாய வித்மஹே பிரகிருதே நமஹ விகிருதே நமஹ வித்யாயே நமஹ சர்வபூத ஹிதப்பிரதாய நமஹ, அந்த அந்த பழத்தை அங்க வைங்கோ. ஸ்ரத்தாய நம பரமாத்மிகாய நம வாச்சே நம. அந்த மாதிரி ஒரு அர்ச்சனையே நடக்காது. நீங்க அர்ச்சனை நாங்க முதல்ல சொல்றதே கொஞ்சம் கஷ்டம். அவர் அந்த நம்பூதிரி மாட்டுக்கு தாந்திரீகமா ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருப்பார். பெருமாளுக்கு கேட்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு உள்ளது. பெருமாளுக்கு மட்டும் கேட்கும். நீங்க வந்து அங்க போனோம்னா பிரகிருதே நமஹ விகிருதே நம அங்க போய் நீங்க அர்ச்சனை பண்றேன்லாம் அதான் நான் சொன்னேன். கேரளத்துக்கு போனா கொஞ்சம் உங்க மைண்ட் செட், டெம்பிள் மைண்ட் செட்டே மாறணும். நிசப்தமா இருக்கும், குவைட்டா இருக்கும், அர்ச்சனை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவர் பாட்டுக்கு ஏதோ ஆராதனை தாந்திரீகமா பண்ணிட்டு இருப்பார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? இந்த தாந்திரீக முறையில் ஒரு யக்ஷியை எழுப்ப, அந்த யக்ஷி அந்த பகவத் பிரசாதத்தை இந்த பிரம்மஹத்யா பாபம் பிடித்தவருக்கு கொடுக்க, அந்த யோகிக்கும் கொடுக்க, அந்த யோகியினுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த யக்ஷிக்கு ஒரு சந்நிதி இந்த கோவில் பிராகாரத்துல உண்டு. அதனால நேந்திரம்பழத்துக்கும் சரித்திரம் இந்த கோவில், ஓணம்ங்கிற பெருவிழாவுக்கும் சரித்திரம் இந்த கோவில். திருக்காட்கரை என்கின்ற வாமன கஷேத்திரம் வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆரவுற்று என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் கார்வொக்கும் காட்கரையப்பன் கடியனே. இந்த இடத்துல அழகிமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார், போகத்தில் தட்டுமாறும் சீலம் காட்கரையிலே கரை அழிக்கும் என்று 86வது திவ்யதேசம் திருக்காட்கரை. இப்போ நம்ம கொஞ்சம் எர்ணாகுளத்துக்கு போயிடணும். எர்ணாகுளத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இப்ப எர்ணாகுளத்துல இருந்து கொஞ்சம் கீழே வரணும். அப்போ ஒரு அபிமான ஸ்தலம் இருக்கு. ஆழ்வார் பாடினது இல்லை. இதற்கு திருப்பூணித்துறைன்னு பேர். ரொம்ப அழகான க்ஷேத்திரம். கொச்சின் ராஜாக்களுக்கு குலதனமாக குல தெய்வமாக பாவித்த எம்பெருமான் பூர்ணத்ரயேசன்னு பேர். மின்னும் பல தர ரத்னங்கள் சேர்த்துள்ள பொன்னும் கிரீடவும் பல திசே நன்னாய் அலங்கரிச்சிடுந்திலகவும் பூர்ணத்ர ஈஸ்வர காணாங்கிணம் மல்லிகாபாணண்டே கை தலமேவின வில்லிலக காம்பிலல்லேகும் சில்லி நககளும் நாசிகா பங்கியும் பூர்ணத்ர ஈஸ்வர காணாங்கிணம். ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி சந்தான கோபாலனாக பகவான் காட்சி கொடுப்பார். ஸ்ரீமத் பாகவதத்துல பெருமாள் வந்து அர்ஜுனனையும் அந்தணனையும் குஜராத்திலேருந்து அழைத்து கொண்டு காரிய வைகுண்டம் சென்று குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வரும் வழியில் பெருமாள் இந்த விக்கிரகத்தை கொடுக்க, அந்த அந்தணன் அந்த விக்கிரகத்தை திருப்பூணித்துறாங்கிற பூர்ணத்ரயேசனாக பிரதிஷ்ட பண்ண, அந்த பிராமணன் கிருஷ்ணனோடு காரிய வைகுண்டம் சென்ற பிராமணனுடைய சந்ததியினர் தான் இன்றளவும் அந்த கோவில்ல நம்பூதிரியா இருக்கா. பூர்ணத்ரயேசன்னு பேரு. ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். கேரளத்துல எனக்கு ரொம்ப தோணும், ரொம்ப அழகான பெருமாள்னா பூர்ணத்ரயேசன்.